வணக்கம். போரும் பக்தியும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இப்போ இந்த போரும் பக்தியும், பக்தி பண்ணிக்கொண்டே போர் செய்த ஒரு அடியார் போர் செய்தார். அதற்கப்புறம் பக்தி, அவரோட பக்தி நிலைமை வேறு அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரியான ஒரு சிவபக்தர், அது ஒரு வரலாறு. பக்தி பண்ணிக்கொண்டே போர் பண்ணுற வரலாறு. இப்போ பக்தியினால் போரையே நிறுத்தினார் ஒருத்தர். போரை நிறுத்தினதோடு இல்லை, உயிர் தியாகம் பண்ணினார். அப்படிப்பட்டவரோட வரலாறு அதை பார்ப்போம். போர் அப்படிங்கிறது ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கும். இந்த போர் ஒரு வித்தியாசமான போர். கும்பகோணத்துலேருந்து ஒரு 10வது கிலோமீட்டரில் எயினனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ ஏனநல்லூர் அப்படிங்கிற பேரில் இப்பொழுது இருந்து கொண்டு வருகிறது. எயினனூர் அப்படின்னு முன்னாடி பேர் அதுக்கு. அங்கே ஏனாதிநாதர் அப்படின்னு ஒரு சிவபக்தர், சிவனுக்கு தொண்டு பண்ணிட்டு, சிவனடியார்களுக்கு தொண்டு பண்ணிட்டு ஒரு சிவமயமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவரோட தொழில் என்னன்னு பார்த்தோன்னா, போர்க்கலையை பயிற்றுவிக்கிறது. வாள் வித்தையை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது அவரோட தொழில். வாழ்வீச்சில் வல்லவர், மிகப்பெரிய வீரர், பல வீரர்களை உருவாக்கிய வீரர், மாவீரர் ஏனாதிநாதர். வாழ் போர்க்கலையை வீரர்களுக்கு கற்பித்து கொண்டிருப்பவர், ஆசிரியர். அப்போ அதே ஊரில் இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் அதிசூரன்னு பேர். அவரும் இதே மாதிரி ஒரு வாழ் போர்க்கலையை கற்றுவிக்கிற ஒரு ஆசிரியர். இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊரில் தன்னோட சிஷ்யர்களுக்கு போர் தொழிலை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வீச்சில் சிறந்தவர்கள், ரெண்டு பேருமே நல்ல வீரர்கள். அது மாதிரி ரெண்டு பேரும் சிஷ்யர்களுக்கு வாழ் போர்க்கலையை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த ஏனாதிநாதர் மிகப்பெரிய சிவபக்தர். சிஷ்யர்களுக்கு வாழ்வீச்சை சொல்லிக் கொடுப்பார். அதில் வரும் வருமானத்தை சிவனடியார்களுக்கு செலவு பண்ணிடுவார், சிவத்தொண்டுக்கு அர்ப்பணித்து விடுவார். இது மாதிரியான ஒரு வாழ்க்கை. பக்தி பண்ணிக்கொண்டே எல்லாம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிவன்கிட்ட விட்டுருவார் எல்லாத்தையும். வாழ்வீச்சில் வல்லவர், மிகப்பெரிய வீரர். இதில் இன்னொருத்தர் அதிசூரர் அப்படின்னு, அவரும் பெரிய வீரர். ஆனால் அவருக்கு ஒரு கர்வம் உண்டு. மனுஷ குணங்களில் சில குணங்கள், இருக்கக்கூடாத குணங்கள் சில பேர்கிட்ட இருக்கிறத நம்ம எப்பவுமே பார்க்குறோம். அதில் அவருக்கு அப்படி ஒரு குணம், கர்வம். தன்னோட யாரும் வாழ்வீச்சில் பெரியவர் கிடையாது, தான் தான் மிகப்பெரிய வாழ்வீச்சில் வல்லவர் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு, அந்த அதிசூரருக்கு. அப்போது அவங்க ரெண்டு பேரும் வாழ்பயிற்சி கற்பித்து கொண்டு அந்த ஊரில் இருந்தப்போ, இந்த குணாதிசயங்களின் அடிப்படையிலோ என்னவோ, எப்பொழுது ஒரு இடத்தில் கர்வம் வருகிறதோ அங்கே கொஞ்சம் வாய்ப்புகளும் திறமையும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இல்லையா? அப்படி அந்த அதிசூரருக்கு வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறது. எல்லாரும் இந்த ஏனாதிநாதர்கிட்டே போய் வாழ்பெயர்ச்சிக்கு போகிறாங்க. அவரும் நல்லபடியாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறார். அதிசூரருக்கு வருமானமும் குறைஞ்சி போகிறது. அது எதனால் அப்படின்னாக்க, அவருக்கு உள்ள அந்த கர்வத்தின் காரணமாகவோ என்னவோ தெரியாது, அவருக்கு வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறது. ஒரு கட்டத்தில் ரொம்ப குறைஞ்சி போய், வருமானம் ரொம்ப குறைஞ்சி போய், ரொம்ப கோபம் வந்துடுறது அவருக்கு. என்னது இது, நம்மக்கிட்ட யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு வருமானம் குறைஞ்சி போச்சு, அந்த ஏனாதிநாதர்கிட்ட இவ்வளவு சிஷ்யர்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கோபம். அந்த கோபத்தின் வெளிப்பாடு என்ன பண்ணுறாருனாக்கா, தன்னோட சுற்றத்தார்கள், தன்னோட சிஷ்ய கொடிகள், வாழ்பெயர்ச்சி பெற்ற வீரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நேராக ஒரு நாள் ஏனாதிநாதர் வீட்டுக்கு போகிறார். வாசலில் நின்று, ஏனாதிநாதரே வாங்க வெளியில் அப்படிங்கிறார். உடனே அவர் யார்ராப்பா அது நம்ம வீட்டு வாசலில் கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, இவர் கத்தின்னு இருக்கார்.
என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். நீங்கள் தான் பெரிய வீரர் நினச்சிட்டுருக்கீங்களோ, நீங்கள் முடிஞ்சால் என்னோட போர் பண்ணிவிட்டு அதில் ஜெயிச்சுட்டு அப்புறமா நீங்கள் இந்த சொல்லிக் கொடுக்குற கலையை நீங்களே பண்ணுங்கள், நான் இந்த தொழிலை விட்டுட்டு போயிடுறேன். 2 பேரும் போர் பண்ணுவோம், அந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆசிரியர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இந்த வேலையை விட்டுட்டு போயிடணும். என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிறார். ஏனாதிநாதர் பார்க்குறாரு, இது என்னடா அது, நம்ம பாட்டுக்கு உக்காந்து நம்ம ஏதோ சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம், இப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பட் போருக்கு கூப்பிட்ட பிறகு நம்ம போகாமல் இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரியப்பா நீ சொன்னபடியே செய்வோம், போர் பண்ணி பார்த்துடலாம், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே ஆசிரியராக இருந்துப்போம் அப்படின்னு ஒத்துக்கிறார். ஏனாதிநாதரோட சிஷ்யர்களும் சேர்ந்துக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிற சுற்றத்தார்களும் சேர்ந்துக்கிறாங்க. 2 பக்கமும் மாபெரும் வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க. 2 பேருமே வாழ் சொல்லி கொடுக்கறதுல வித்தகர்கள். 2 பேரோட சிஷ்யர்களுமே நல்லபடியாக வாழ் பயிற்சி பெற்றவர்கள். 2 பக்கமும் அணிவகுத்து நிற்கிறாங்க. மிகப்பெரிய படையாகி போச்சு. 2 பக்கமும் போர் ஆரம்பிச்சாச்சு. இது மாதிரியான போர் ஒரு புதுமையான போர். இது 2 ராஜாக்களுக்கு நடுப்புற தான் நடக்கும், இல்லைன்னா 2 நாடுகளுக்கு இடையில் இப்படி தான் நடக்கும். இது வந்து 2 வாழ் பயிற்சி ஆசிரியர்களுக்கு இடையான போர். பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போரில் இறங்கிட்டாங்க. ரொம்ப கடுமையான போர். 2 பக்கமும் வீரர்கள் அதிகம், 2 சைட்லேயும் நாசம், சர்வநாசம். கை துண்டாருது, கால் துண்டாருது, இரத்த வெள்ளம் ஓடுகிறது. 2 பக்கமும் நாசம் ரொம்ப அதிகம். பல வீரர்கள் உயிர் இழக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு கடுமையான போர் 2 பக்கமும். அப்போது இந்த ஏனாதிநாதரோட பக்கத்தில் கை ஓங்குகிறது. இந்த அதிசூரனோட பக்கம் கொஞ்சம் தோல்வியை சந்திக்கும் நிலைமை வருகிறது. அப்போ அந்த அதிசூரர் என்ன பண்ணுறார், திரும்பி தன்னோட சிஷ்யர்கள்லாம் சேர்த்துண்டு முனைப்போட போய் போர் பண்ணுறார். அப்பயும் திரும்பியும் ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமை. எல்லா சிஷ்யர்களும் அடிபட்டு கை கால் போய் உயிர் போய் கீழே விழுறாங்க. திரும்பவும் ஒரு படையை தட்டின்னு போகிறார். அப்பயும் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமை. சர்வநாசம். அவர் பக்கத்துலேயும் நாசம், இவர் பக்கத்துலேயும் நாசம். அப்போ ஏனாதிநாதரோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு. அப்போ இந்த அதிசூரர் புறம் இதுகிட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். தோத்து போய் வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து அவருக்கு அன்னைக்கு பூரா தூக்கமே இல்லை. இது என்னடா அது, நம்மளுக்கு இப்படி ஒரு அவமானம், இப்படி வந்து நமக்கு ஒரு மகாவீரர், நம்மளுக்கு சொல்லி கொடுத்த சிஷ்யர்களெல்லாம் கூப்பிட்டுன்னு போனோம், இவங்க எல்லாரையும் தோற்று போகிற நிலைமைக்கு வந்துட்டு இந்த போராள விளைவு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அன்றைக்கி தூக்கமே இல்லை. இப்படியே புரண்டு படுகிறாரு. ஒரு நிம்மதி போச்சு. அவமானம் தாங்க முடியவில்லை. இதை என்ன செய்யறது, இதை எதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இதை என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அவருக்கு நார்மலாகவே ஒரு குணம், கர்வம் அதிகம். அதோடு பொறாமையும் சேர்ந்ததான் இந்த போருக்கே காரணம். அப்போ அப்படியேப்பட்ட ஒரு அவமானத்தில் அவர் ஒரு முடிவு பண்ணுறார். சூதுனாலேயாவது, இல்லை பரவாயில்ல சூழ்ச்சி பண்ணியாவது நம்ம ஜெயிச்சாகணும், இதை என்னால் தாங்கிக்க முடியல, சூழ்ச்சி பண்ணாலும் சரி சூது பண்ணாலும் சரி அவரை நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறார். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு ஒரு சூழ்ச்சி அவருடைய மனதில் உதயமாகிறது. இந்த ஏனாதிநாதர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் அப்படின்னு இவருக்கும் தெரியும். சிவபக்தர்களை இவர் தாக்குவதில்லை அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, வெடிகாலையில் ஏனாதிநாதருக்கு ஒரு தூதுவரை அனுப்புகிறார். அந்த தூதுவர் போய் ஏனாதிநாதர்கிட்ட சொல்கிறார், இது மாதிரி அதிசூரர் அமிச்சார், எதுக்காக 2 பக்கத்துலேயும் நிறைய சேதங்களை உண்டு பண்ணின்னு எல்லாரும் போர் பண்ணணும், நீங்களும் அவர் மட்டும் போரில் சந்தித்து அந்த போரில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயித்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஏனாதிநாதர்கிட்ட அந்த தூதுவர் சொல்கிறார், அதிசூரரின் தூதுவர், நாம் இருவரும் தனித்து போரிடுவோம், அதில் யார் ஜெயிக்கிறார்களோ அவங்க தான் ஜெயித்தவங்க, அப்படி வச்சுப்போம்,
எதுக்காக இவ்வளவு நாசம் அப்படின்னு எல்லா நாசமும் முடிஞ்சு போன அப்புறம் இது மாதிரி ஒரு தூது அனுப்புகிறார். அதை ஏனாதிநாதர் ஏற்றுக்கொள்கிறார். சரி, பரவாயில்லை, நல்லது தான், தனித்து நாங்கள் இருவரும் போரிடுகிறோம், எங்கன்னு சொல்லு அப்படின்னோடனே ஒரு இடத்த சொல்கிறார். எந்த இடத்துக்கு உங்களை வர சொன்னார், அவரும் வராரா, 2 பேரும் சண்டை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படிங்கிறார். ஓகே ரைட், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றத்தார்களுக்கெல்லாம் தெரியாமல் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப வெடிகாலம்புற வாள் கேடயம்லாம் போட்டுட்டு போகிறார். அந்த அதிசூரர்கிட்ட தனியாகவே சண்டை போட்டு ஒரு முடிவு பண்ணிவிடுவோம், அதுவும் சொன்னது நல்லது தான், எதுக்காக இவ்வளோ பேர் சாகணும் 2 பக்கத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவர் சொன்ன இடத்துக்கு தனியாகவே போயிடுறார். அங்கேருந்து அந்த அதிசூரரும் வாள் ஏற்றிண்டு கையில் கேடயத்தை வச்சு நெத்தி வரைக்கும் மறைச்சின்னு அப்படியே வரார். வந்த உடனே 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்கிற சமயம் 2 பேரும் கத்தியை உயர்த்தி நிற்கிறாங்க. இதில் இந்த ஏனாதிநாதர் போரை ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் இவர் என்ன பண்ணுறார், அந்த கேடயத்தை அப்படியே கொஞ்சம் இறக்குறார். இறக்கி பார்த்தாக்க அதிசூரரின் நெற்றியில் திருநீர் துலங்குகிறது. அவர் பண்ண சூழ்ச்சியே தான். ஏனாதிநாதருக்கு கை கால்லாம் ஒரே உதறல் எடுத்து போச்சு. ஆஹா, இது என்ன இப்படி ஒரு கொடுமையா, இது மாதிரி நான் இவர் நெத்தியில் திருநீரை நான் இப்போ தான் பார்க்குறேன்னா, இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, இப்படி ஒரு சிவபக்தரா, இது மாதிரி ஒரு சிவபக்தர்கிட்ட தான் இது வரைக்கும் நான் சண்டை போட்டுட்டு இருந்தேனா, இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது மாதிரி ஒரு நெத்தியில் திருநீரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, பார்த்துருந்தா இந்த போருக்கே நான் வந்திருக்க மாட்டேனே, அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு மேலே இந்த சிவபக்தர்கிட்ட சண்டை போடுறது நியாயமே கிடையாது, அவர் உடனடியாக அவரை தலை வணங்கி அவருடைய உத்தரவை ஏற்றுக்கொள்வது தான் சரிங்கிற முடிவுக்கு வந்துடுறார் ஏனாதிநாதர். அவ்வளோ பெரிய சிவபக்தர், சிவனடியார்களுக்காக உயிரையே கொடுப்பவர். அந்த திருநீற்று சின்னத்தை அதிசூரரின் நெற்றியில் பார்த்தவுடன் போர் செய்யும் எண்ணத்தை உடனடியாக கைவிட்டு விடுறார். வாள்லாம் கீழே போட்டு நின்றுலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ உடனே அவருக்கு தோன்றுறது, நம்ம இந்த வாள் கேடயம்லாம் கீழே போட்டுட்டாக்க அதிசூரர் அந்த போர் வெறியில் நம்மளை எப்படியா இருந்தாலும் கொன்னுடுவார். அப்படி கொண்டுட்டாருனாக்க நம்ம நிராயுத பாணியாக இருக்கும்போது நம்மளை கொன்ன பாவம் அவருக்கு வந்துடும். என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு சிவனடியார் ஆகிட்டார், அவரை நம்ம இந்த மாதிரி ஒரு பாவத்துக்கு ஆளாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாளை கையில் ஏந்திக்கிறார். கேடயத்தோட அவர்கிட்ட போருக்கு தயாரான மாதிரியே நிற்கிறார். வாளேந்தி வாளாக விருந்து விட்டார். அதிசூரர் வந்த வேலையை முடித்துக் கொள்கிறார். கத்தியை அவருடைய ஏனாதிநாதரின் மார்பில் பாய்ச்சப்படுகிறது. சிவபக்தருக்கு முன்னாடி போரிடுவது ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போரை உடனடியாக நிறுத்தி, நிராயுத பாணியாக தாம் கொல்லப்படுவது ஒரு பெரிய பாவம் அந்த சிவபக்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைது ஆயுதம் ஏந்தி போர் செய்யாமல் பேசாமல் இருக்கிறார். அந்த சமயத்தில் அதிசூரன் தன்னுடைய வேலையை முடித்துக் கொள்கிறார். வாள் பாய்ச்சப்பட்டு ஏனாதிநாதரின் உயிர் பெறுகிறது. அந்த சமயத்தில் சிவபெருமான் நேர காட்சி தரார் ஏனாதிநாதருக்கு. இப்படி ஒரு பக்தியா, இப்படி ஒரு உயிர் தியாகமா? சிவனடியாரின் சின்னத்தை பார்த்த அடுத்த கணம் உயிர் போனாலும் பரவாயில்லை, சிவபக்தரை எதிர்த்து போரிடுவது அல்ல, போரிடுவது நியாயம் அல்ல, போரிடுவது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போரை நிறுத்திட்டு தன்னை எதிர்த்து வந்த அதிசூரருக்கு பாவம் சேர்ந்து விடக்கூடாது என்று கேடயமும் வாளுமாக போருக்கு தயாராக இருந்தபடி நின்று அவருக்கு தன்னை கொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, இப்படி ஒரு பக்தியா சிவனடியார்களின் மேலே, இது மாதிரி ஒரு அற்புதமான பக்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் நேரம் அவருக்கு ஒரு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து விட்டு ஏனாதிநாதரை தன்னுடன் கைலாசத்துக்கு அழைத்து கைலாய பதவி கொடுக்கிறார். இப்படியாக ஒரு பக்தி ஏனாதிநாத நாயனார். போர் செய்து கொண்டிருக்கும் போதே பக்தி மேம்பட்டு போரையே நிறுத்தி உயிர் தியாகம் செய்த ஒரு வரலாறு. இது மாதிரி பக்தி பண்ணவங்களாம் இருந்திருக்காங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி பக்தியை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஒரு சிவனடியார் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு சிவ தொண்டு செய்கிறதுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வரலாறு இதன் மூலமாக நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். ஏனாதிநாத நாயனார்
ஒரு அற்புதமான பக்தரின் ஒரு வரலாறு. நம்மால் முடிந்த அளவு நாமும் அதில் ஒரு சிறு துளியாவது பக்தி செய்வதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி பார்க்கலாம்.